வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் மூட்டை மூட்டையாக சிக்கிய கருப்பு பணம். திமுகவின் முக்கியமான அமைச்சர் அதிரடியாக அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். யார் இந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்? இந்த எவ்வளவு பணம் சிக்கியிருக்கிறது, எவ்வளோ கோடி கருப்பு பணம் சிக்கியிருக்கிறது, இதற்கான முழு காரணம் யார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் நம்ம தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஒவ்வொரு வீடியோவும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். திமுகவின் ஆட்சியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 மாதங்களாகவே பார்த்தீங்கன்னாக்கா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான அமைச்சர்கள், மூத்த அமைச்சர்களாகவும் திகழ்ந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையிடம் சிக்கி சின்ன பின்னமாக ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லாருக்குமே தெரியும் எந்தெந்த அமைச்சர்கள்லாம் அமலாக்கத்துறையிடம் சிக்கினாங்க, என்னென்ன சர்ச்சையில் சிக்கினாங்க, எவ்வளோ மோசடிகளில் சிக்கினாங்கன்றது எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட்டில் புள்ளியார் சொல்லி போட்டு வச்சு ஆரம்பித்ததே செந்தில் பாலாஜி அவர்கள் தான். அவர் அமலாக்கத்துறையினால் கைது செய்யப்பட்டு கிட்டத்தட்ட 200 நாள் கடந்துட்டார். இன்னுமே அவர் வெளியே வரலை இல்லையா? ஸோ அடுத்ததாக இப்போது மூட்டை மூட்டையாக சிக்கியிருக்கிறது கருப்பு பணம். எவ்வளவு பணன்றதை தெளிவாக இன்னும் அமலாக்கத்துறை எண்ணி முடிக்கல. ஸோ மூட்டை மூட்டையாக கருப்பு பணம் சிக்கியிருக்கு. யாருடைய வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் அமைச்சராக இருந்த பொன்முடியின் வீட்டில்தான் இந்த அதிரடி சோதனை நடந்திருக்கு. அமலாக்கத்துறையினர் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ நடத்தியதில் பல கோடி கருப்பு பணங்களை அவருடைய பண்ணை வீட்டில் வைத்திருந்தது அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவலாக கிடைத்திருக்கிறது. இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை பார்த்தீங்கன்னாக்கா அதிரடி சோதனை மேற்கொண்டு இந்த பணங்கள் மற்றும் அவரையும் அதிரடியாக கைது செஞ்சு மீண்டும் அவரை பார்த்திங்கன்னா புழல் சிறையில் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே எங்களிடம் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி இதற்கான முழு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜக கட்சி தான். அதுலேயும் முக்கியமாக அண்ணாமலை அவர் தான் 2G ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்தது. அதன் அடிப்படையில் தான் இவ்வளோ பேர் திமுகவில் பல்வேறு சோக நிலையில் போயிருக்காங்க. ஸோ இதற்கான முழு காரணம் பாஜக தான்றதை தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்திக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் திமுகவின் தலைவருக்கு ஏதாச்சும் ஆபத்து வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவரை தொட்டு பார்க்க கூட முடியாது. அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதுதான் இந்த வீடியோவில் நம்ம அப்டேட்டாக கொடுத்துருக்கிறது. ஒன்ஸ் அகேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.